இந்த ஆளு பெங்களூர்ல ஒரு பேக்கரி இருக்குங்க, ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில குண்டை வச்சுட்டு ஓடிட்டான். கரெக்டா குண்டு வைக்கும்போது டைம் 11:35. வெறும் 9 நிமிஷத்துல குண்டை வச்சுட்டு அந்த பேக்கரி விட்டு வெளியே ஓடிட்டான் இந்த ஆளு. அவன் வெளியே வரும்போது டைம் 11:45. கரெக்டா 10 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கான். கரெக்டா 12:56க்கு குண்டு வெடிச்சு அந்த பேக்கரி எல்லாம் செதறுது. 8 பேர் 9 பேர் பலியாயிருக்காங்க இந்த ஆள்னால. அந்த தலையில கேப் போட்டிருக்கான், கண்ணுல கண்ணாடி போட்டிருக்கான், ஃபுல் கை சட்டை, ஷூ, தலையில தொப்பி. இப்படின்னா அவனோட ஃபேஸே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். அந்த ஆளு கர்நாடகாவில் ஜோமோகா அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்து தெரிய வந்துச்சு, கண்டுபிடிச்சாங்க. இப்போ சென்னையில தான் இருக்கான். சென்னையில இந்த டூப்ளிகேட் ஆதார் கார்டு, டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சு சென்னையில ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து தெரிய வந்துச்சுங்க. கரெக்டா இந்த ஆள் வந்து பிப்ரவரி 29ஆம் தேதி கர்நாடகாவில இருந்து பெங்களூருக்கு போயிருக்கான். எது வழியா திருப்பதி இருக்குல்ல, திருப்பதி வழியா போயிருக்கான். பெங்களூர்ல எந்த லாட்ஜ்லயும் எந்த ரெஸ்டாரண்ட்லயும் தங்கவே இல்ல. டைரக்டா அந்த பேக்கரி போய் குண்டை வச்சு வெளியே ஓடிட்டான். எதுக்காக வச்சான், எதுக்காக அந்த மக்கள் அப்படி கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா ஃபுல்லா அவன் வந்து ஒரு பைக்கை யூஸ் பண்ணா அந்த நம்பர் பிளேட்டை பார்த்து கண்டுபிடிச்சுவாங்க, கேப் போடினா தன்னோட ஃபேஸ் கண்டுபிடிச்சுவாங்க, கண்ணாடி போடினா தன்னோட ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு தெளிவா பிளான் பண்ணி குண்டை வச்சு ஓடிட்டான். 8 பேர் 9 பேர் பலியாயிருக்காங்க.